MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நீங்கள் ஆசையாக ஒரு மரம் வச்ச மரம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது வெட்டுப்படுது அப்படிங்கும்போது உங்களோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் உங்களோட பால்கனியில் நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு மரம் வளர்த்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் போன்சாய்ங்கிற மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஃபார்மிங்கில் இன்டகிரேட்டட் ஃபார்ம் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். கொக்கோ, பாக்கு, ஜாதிக்காய், வாழை, அது மாதிரி ஊடுபயிறு, அன்னாச்சி, அவகோடா, இந்த மாதிரி நிறைய பயிர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் மெயினாக நான் என்ன ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த போன்சாய்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஒரு சிலர் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஒரு மரத்தை எப்படி ஒரு சின்ன சைஸில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இது கொஞ்சம் எதிர்ப்பும் இருக்குது. ஒரு விதையிலிருந்து ஒரு மரத்தை உருவாக்குறோம், அந்த எல்லா மரமுமே எல்லா செடியும் மரமாக மாறிடுறது கிடையாதுங்க. எப்படியாவது மனிதனாலேயோ இல்லை மிருகனாலேயோ ஏதோ ஒரு நாள் அது இறந்துடுது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாகடிக்கிறது கிடையாது. அதுலேருந்து ஒரு கிளையை எடுத்து அதுலேருந்து நம்ம புதுசாக ஒரு மரம் மாதிரி உருவாக்கி தான் நம்ம பண்ண போகிறோங்க. அது நம்ம ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து அதை தான் நம்ம திருப்பி ஒரு ஆலமரம் மாதிரி நம்ம உருவாக்குறோங்க. இது ஏர் லேயரிங்னு சொல்லுவாங்க. ஏர் லேயரிங்னா என்னென்னா, வாதில் நம்ம ஏற்கனவே இருக்கிற வாதில் நம்ம வேர்களை உருவாக்குறோம். வேர்களை உருவாக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அதை செடியாக டெவலப் ஆகணும். ஒரே மரம் மாதிரி எல்லாமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கு வாதுக பிரிஞ்சு இருக்கிறது வேறு வேறு விதமாக இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 14 வருஷம் ஆச்சுங்க இந்த மரத்துக்கெல்லாம். ஸோ இந்த வெரைட்டி மரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சின்ன கட்டிங்ஸ்லேருந்து நம்ம பண்ணினது தான். ஒரு சின்ன கட்டிங்காக கொண்டு வந்தது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய சைஸாக ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை க்ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியாது. இது கேஷுரினாம்பாங்க, சவுக்கு மரங்க. சவுக்குலேயும் இது ஒரு ஆஸ்திரேலியன் வெரைட்டி. இப்படி ஷேப் பண்ணணுன்னா இப்படி இந்த மாதிரி ஒயர் பண்ணால் மட்டும்தான் முடியுங்க. இல்லைனா இந்த மாதிரி நேராக ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம எவ்வளோ நாள் வச்சாலும் எவ்வளோ வருஷம் வச்சாலும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கு ஒரு அழகு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒயரிங் பண்ணால் தான் அது முடியுங்க. பொதுவாக போன்சாயின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீர்ப்பாய்ச்சல் முறைங்கிறது ரொம்ப அக்கறையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த தொட்டியில் மண் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணியை நம்ம கரெக்டாக நம்ம பாய்க்கிறது கரெக்டாக இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை உயிரை நம்ம காப்பாற்ற முடியுங்க. இது அடீனியம்பாங்க. அடீனியமில் அரபிக்கம்ங்கிற ஒரு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் தண்ணியே விடலைனா கூட இது சர்வை பண்ணியிருக்கும். பொதுவாக ஒரு மரத்துக்கு பூ அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபைக்கஸ் ஃபேமிலியில் இந்த பர்டிகுலர் வெரைட்டிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட இலை ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா கலைகளுக்குமே பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கிறது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கலை லிவிங் ஆர்ட் அப்படின்னு சொன்னால் அது இந்த போன்சாய் மட்டும்தான். ஏன்னா அதுக்கு உயிரோடவே நம்ம அதை அழகுபடுத்தணும். வணக்கம்ங்க. என்னோடய பேர் ஜிபி வினோத். நான் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கோபாலபுரங்கிற ஊர்லேருந்து இருக்கேங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் போன்சாய்ஸ் ஒரு 18 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தீங்கன்னா போன்சாய்ஸ் கூடவே நாங்கள் மெயினாக ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்மிங்கில் இன்டகிரேட்டட் ஃபார்ம் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். கொக்கோ, பாக்கு, ஜாதிக்காய், வாழை, அது மாதிரி ஊடுபயிறு, அன்னாச்சி, அவகோடா, இந்த மாதிரி நிறைய பயிர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் மெயினாக நான் என்ன ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த போன்சாய்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. போன்சாய் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. அதை பற்றி விழிப்புணர்வு கம்மியாக தான் இருக்குது. ஒரு சிலர் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஒரு மரத்தை எப்படி ஒரு சின்ன சைஸில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இது கொஞ்சம் எதிர்ப்பும் இருக்குது. நம்ம ஒரு செடியை வதைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பும் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மரமாக வளர வேண்டியதை, ரொம்ப பெரிய வருஷத்தில் இருக்க வேண்டியதை நீங்கள் வேர்களை வெட்டி வாதுகளை வெட்டி ரொம்ப சிறுசாக பண்ணுறீங்க, அதை நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு விதையிலிருந்து ஒரு மரத்தை உருவாக்குறோம். அந்த எல்லா மரமுமே எல்லா செடியும் மரமாக மாறிடுறது கிடையாதுங்க. எப்படியாவது மனிதனாலேயோ இல்லை மிருகனாலேயோ ஏதோ ஒரு நாள் அது இறந்துடுது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாகடிக்கிறது கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங்னு சொல்லுவோம், கட்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய ஆலமரம் அப்படின்னா அந்த ஆலமரத்தை கீழே இருந்து அப்படி தோண்டிக்கொண்டு நம்ம வைக்க போகிறது கிடையாது. அதுலேருந்து ஒரு கிளையை எடுத்து அதுலேருந்து நம்ம புதுசாக ஒரு மரம் மாதிரி உருவாக்கி தான் நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ ஒரு கிளை நம்ம கவாத்து எடுத்து விடுவோம், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ இல்லை ரோட்டில் பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கவாத்து எடுத்து கீழே போடுவோம். அந்த மாதிரி கிளைகளை நம்ம எடுத்து சூஸ் பண்ணிவிட்டு அது நம்ம ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து அதை தான் நம்ம திருப்பி ஒரு ஆலமரம் மாதிரி நம்ம உருவாக்குறோங்க.
எல்லா கலைகளுக்குமே பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கிறது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கலை லிவிங் ஆர்ட் அப்படின்னு சொன்னால் அது இந்த போன்சாய் மட்டும்தான். ஏன்னா அதுக்கு உயிரோடவே நம்ம அதை வந்து அழகுபடுத்தணும். மற்ற பொருள் வரைகிறதா எதுவாக இருந்தாலும் நம்ம வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு உயிர் வரும். கண்ணு போட்டதுக்கப்புறம் தான் உயிர் வரும்பாங்க. பட் இது அப்படி இல்லை. உயிரோடவே இருக்கிற செடியை சின்ன சின்னதாக நம்ம கஷ்டப்படுத்தாமல் அதுக்கு ரொம்பவும் அது ரொம்ப கஷ்டப்படுத்தினா அந்த செடி காஞ்சு போயிடும். ஸோ மொல்லமாக தான் பண்ணுறோம். இதை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஆன்லைனில் வந்து எல்லாமே பார்த்தா ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. பட் 20 வருஷத்துக்கு முன்னாலனா உங்களுக்கு ஆன்லைனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. யூடியூப் இருந்தாலும் அதை நம்ம பார்த்து பழகுனது அந்த அந்த மாதிரி கிடையாதுங்க. ஸோ எனக்கு சில மாஸ்டர்ஸ் இருக்காங்க. வீர் சௌத்ரின்னு ஒரு மாஸ்டர் இருக்கார், விஷ்ணு பிரசாத்னு ஒரு மாஸ்டர் இருக்கார். ஆமாங்க. இந்தியா ஃபுல்லாக நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுலேயும் நம்ம ஏதாவது என்னோட ஏஜ் குரூப்பில் இது மாஸ்டரிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி. அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு டீமாக இருக்கோம் இப்போது. ஸோ அதன் மூலமாக தான் நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு செடியும் எங்களுக்குள்ளே நாங்கள் பரிமாற்றம் பண்ணிக்குவோம். ஒரு ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீசஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் கலெக்ட் பண்ணால் அவங்களுக்கு கொடுக்குறதும், அவங்ககிட்ட இருந்து எனக்கு கொடுக்குறதும், அதை 2 பேர் சேர்ந்து ஒன்றா நாங்கள் வந்து ஒரு மரமாக மாற்றிட்டுருக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு செடியை எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, கட்டிங்ஸ் ஒன்றா நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதுலேருந்து பண்ணுவோம். இல்லைனா இந்த மாதிரிங்க, இது வந்து ஏர் லேயரிங்னு சொல்லுவாங்க. ஏர் லேயரிங்னா என்னென்னா, வாதுல வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற வாதுல நம்ம வேர்களை உருவாக்குறோம். வேர்களை உருவாக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, இதை வந்து நம்ம பதியம் போடுறோங்க. பதியம் போட்டு இந்த மாதிரி நம்ம அதை செடியாக டெவலப் ஆகணும். இந்த மாதிரி செடியை டெவலப் பண்ணினதுக்கு அப்புறமா தான் இது நல்லா எனக்கு கொஞ்சம் இலை வந்து மாறணும். இது வந்து சவுக்கு மரங்க. இது வந்து ஹைபிஸ்கஸ்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டியில் நம்ம ஒயரிங் பண்ணும்போது தான் இந்த நார்மலாக இப்படி வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக வரும்போது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஒரு செடி மாதிரி தான் இருக்கும். அது எப்போ மரமாக மாறும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒயரிங் பண்ணும்போது தான் மாறும். இந்த ஒயரிங் பண்ணுறது பார்த்தீங்கனாலுமே ரொம்ப நாள் இதே மாதிரி விட மாட்டோம். ஒரு 3 மந்த்ஸ், மேக்ஸிமம் 3 மந்த்ஸு. அந்த 3 மந்த்ஸில் உங்களுக்கு இந்த ஒயரிங்கை நம்ம ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த ஷேப். என்னென்னா எல்லாமே வந்து ஒரே மரம் வந்து ஒவ்வொரு மரத்துக்கான கேரக்டர் ஒவ்வொரு மரத்துக்கு இருக்குங்க. மாறி மாறி இருக்கும். ஒரே மரம் மாதிரி எல்லாமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கு வாதுக வந்து பிரிஞ்சு இருக்கிறது வந்து வேறு வேறு விதமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாதுகளோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரியும் அந்த கம்பியோட அளவை வந்து நம்ம கூட்டுறதோ குறைக்கிறதோ நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபைக்கஸும்பாங்க. இது வந்து ஒரு வைல்டு வெரைட்டி தான். சும்மா பாறைகளுக்கு இடுக்கில் முக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன சீட்லிங்கிலிருந்து டெவலப் பண்ணி அது நம்ம ஒயர் பண்ணியிருக்கிறதுங்க. ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா புசிடான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைனாலேருந்து தான் இது கிடைக்கிது. ஒரு சின்ன சீட்லிங்கை வாங்கி அதிலேருந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதா இதெல்லாங்க. நம்மளுக்கு வந்து வாதுகளை வளைக்கக்கூடிய தன்மை எப்போ இருக்குங்கிறது ஒவ்வொரு செடிக்கும் வேறுபாடு இருக்குங்க. இப்போ ஃபைக்கஸ் வெரைட்டிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆலமரம், அரச மரம் இது எல்லாமே வந்து ஃபைக்கஸ் ஃபேமிலியில் வரும். அதெல்லாம் பால் இருக்கக்கூடிய வெரைட்டி. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் நம்ம பெண்ட் பண்ணும்போது வளையும். பட் ஒரு சில வெரைட்டி சவுக்கு மரம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா வாதுக வந்து உடைய தான் செய்யுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதுக்கு ஒயரிங் பண்ணி நம்ம ஷேப்பை மாற்ற வேண்டியதாக இருக்கும். இது வந்து கேஷுரினாம்பாங்க, சவுக்கு மரங்க. சவுக்குலேயும் இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் வெரைட்டி. இது நம்ம நாட்டு வெரைட்டிகளுக்கும் அந்த நாட்டு வெரைட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா இதோட நீடில்ஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். மற்ற சவுக்கு வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கும். இது நீடில்ஸ் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒயர் பண்ணினது தான் இப்படி ஷேப் பண்ணணுன்னா இப்படி இந்த மாதிரி ஒயர் பண்ணால் மட்டும்தான் முடியுங்க. இல்லைனா இந்த மாதிரி நேராக ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம எவ்வளோ நாள் வச்சாலும் எவ்வளோ வருஷம் வச்சாலும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கு ஒரு அழகு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒயரிங் பண்ணால் தான் அது முடியுங்க. நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டியாக போன்சாய் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் இருக்குது. வாங்க அதை போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 12 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேங்க. இது என்ன செடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இச்சி மரம்னு சொல்லுவாங்க. இந்த இச்சி மரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி மரமாக உங்களுக்கு நீங்கள் அதிகமாக வந்து பார்க்க முடியாது. என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஆலமரம், அரச மரம், ஆலமரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பார்க்கலாம். இந்த இச்சி மரம் பார்த்தீங்கன்னா இந்த பனை மரத்துகளுக்குள்ளே இல்லை மற்ற மரத்துக்கு ஏதாவது இறந்து போன மரத்துக்கு இருந்தால் அது கேப்பு இல்லை. அந்த மாதிரி குருவிகளோட எச்சத்தினால மட்டுமே தான் ஒரு மரத்துலமா இது மாறுங்க. ஸோ இந்த வெரைட்டி மரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சின்ன கட்டிங்ஸ்லேருந்து நம்ம பண்ணினது தான். ஒரு சின்ன கட்டிங்காக கொண்டு வந்தது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய சைஸாக ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை க்ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் பண்ணணும். இதை நீங்கள் வளர்த்தணும் அப்படின்னா இதுக்கு தனியான ஸ்பேஸ் கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் சூரிய வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கணும்.
அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் பெரிய மரமாக மாறும். ஸோ அதை நாங்கள் திருப்பியும் கட் பண்ணி இந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வளர விட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஸ்பேஸிங்கை கொடுத்து அதோட என்னென்ன பிரான்ச்சஸ் கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண முடியுங்க. இந்த மரம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் வெரைட்டி மரங்க தான். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ரோட் சைடு போகிறப்பவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சின்ன சின்னதாக இருக்கும். எல்லாம் கிளை எல்லாத்தையும் வெட்டி போட்டிருப்பாங்க. நம்ம காட்டு பாதையில் நம்ம போகிறோம் அப்படின்னாலே வர்ற மக்களுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன வாதுகளை வெட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெட்டி போட்டிருக்கிறதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஷேப்பிங் எல்லாமே ஒயரிங் எல்லாம் பண்ணி ஷேப் கொடுத்து பண்ணினது தான் இந்த மரங்க. இது பார்த்தீங்கன்னா பிரேம்னா மைக்ரோஃபில்லாம்பாங்க. பிரேம்னா மைக்ரோஃபில்லாவில் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்டல் ஏரியாஸில் இந்த வெரைட்டிஸ் பார்த்துருக்கேன். ஊருக்குள்ளே நம்ம இந்த வெரைட்டி நம்ம பெருசாக பார்த்தது கிடையாது. மற்ற வெளிநாடுகளில் இது இருக்குது, நிறையா மரம் இருக்குங்க. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 14 வருஷம் ஆச்சுங்க இந்த மரத்துக்கெல்லாம். ஆர்வம் காட்டுறாங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சவங்க இருக்காங்க. பட் வெகு சிலர் பார்த்தீங்கன்னா இது நம்ம வளர்த்துறது தப்பு, இதை எப்படி நீங்கள் வளர்த்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு பெரிய மரமாகிறத திருப்பி அதை நீங்கள் சித்திரவதை பண்ணுறீங்க அந்த மாதிரியாக சொல்லி பார்க்குறாங்க. அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம இவ்வளோ அழகான ஒரு லிவிங் ஆர்ட்டுங்கிறது, போன்சாய்ங்கிறது ஒரு லிவிங் ஆர்ட்டுங்க. அதை நம்ம செய்யும்போது இப்படி சொல்கிறாங்கன்னு கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த ரிசல்ட், இதோட அழகை நம்ம பார்க்குறப்போ அவங்க கேட்குறதெல்லாம் நம்மளுக்கு அது காதில் பெருசாக விழுகிறது இல்லைங்க. எல்லாத்துக்குமே வந்து பொழுதுபோக்குன்னு ஒரு விஷயம் வேணும். அது வந்து நம்ம எந்த விதத்தில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு வந்து டான்ஸ் பண்ணுறது பொழுதுபோக்காக இருக்கும், சிலருக்கு வரைகிறது பொழுதுபோக்காக இருக்கும், சிலருக்கு கார்டனிங் பொழுதுபோக்காக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்டனிங்லேயும் இன்னும் டெப்த்தாக ஆசை ஜாஸ்தியாக இதில் இன்னும் கற்றுக்கணும்னு போக போக நுணுக்கமான விஷயங்கள் கார்டனிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம சிற்பமெல்லாம் நீங்கள் செதுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யாரும் போய் டப்புன்னு ஒரு சிற்பத்தை செதுக்கிட முடியாது. அதுக்குன்னு நீங்கள் மெனக்கெட்டு பல வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அதை கற்றுக்க முடியும். அது மாதிரி தான் இதுவும். கார்டனிங்லேயும் இது கொஞ்சம் ரேரான ஒரு ஹாபியாக இருக்குங்க போன்சாய்ங்கிறது. ஸோ அதை ஃபைட் பண்ணி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இதை கற்றுக்கிட்டதுங்க. பொதுவாக போன்சாய்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீர்ப்பாய்ச்சல் முறைங்கிறது ரொம்ப அக்கறையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தொட்டியில் வந்து மண் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணியை வந்து நம்ம கரெக்டாக நம்ம பாய்க்கிறது கரெக்டாக இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை உயிரை வந்து நம்ம காப்பாற்ற முடியுங்க. இவ்வளோ செடிகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்காக நம்ம ட்ரிப்பு போட்டுடுறோம். ஸோ தண்ணி வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகிருக்குது. இது வாங்கிட்டு போகிறவங்க எல்லாமே இதே மாதிரி செய்ய முடியுமானா சில கஷ்டம் இருக்குங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்த்தக்கூடிய செடிகள் மாதிரி இருக்கிறது தான் இந்த டெசர்ட் பிளான்ட்டுங்க. இது வந்து அடீனியம்பாங்க. அடீனியமில் அரேபிக்கம்ங்கிற ஒரு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் தண்ணியே விடலைனா கூட இது வந்து சர்வை பண்ணியிருக்கும். ஏன்னா இதோட கார்டெக்ஸில் வந்து ஃபுல்லாகவே தண்ணியை வந்து சேமித்து வச்சுக்கும். அதுக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வெளியூர் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போன்சாய்ஸ் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நாள் அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போது இந்த மரம் பார்த்தீங்கன்னா கிழுவ மரம்பாங்க. இதுக்கு கிழுவ மரம் வந்து ட்ரை பிளேஸில் தான் இருக்கும். ஸோ பாறைகளுக்கு நடுவுலையும் இல்லை ரொம்பவும் வறண்ட காடு இந்த மாதிரி பகுதியில் மட்டும்தான் இந்த கிழுவ மரம் இருக்குங்க. இதுகள் நம்ம எடுத்து கொண்டு வந்து நம்ம இதை டெவலப் பண்ணும்போது, கட்டிங்ஸ்லேருந்து டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும். இங்கே ஜாஸ்தியாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதுகளெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பட் ஆனால் இதோட அழகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாதுகள்லேயும் அதோட தோல் வந்து அப்படியே லேயர் பிரிஞ்சு வரும். இப்போ நீங்கள் ஒயிட் கலராக பார்க்குறது அந்த தோல் பிரிஞ்சு வரும்போது டோட்டலாகவே இந்த பார்க் வந்து பச்சை கலராக மாறிடுங்க. ஸோ அதனால் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப பார்க்குறக்கே அழகாக இருக்குங்க அந்த டைம்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைக்கஸ் ஃபேமிலி தான். இலை விழுந்து தலையிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் இருக்கும். பொதுவாக ஒரு மரத்துக்கு பூ வந்து அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபைக்கஸ் ஃபேமிலியில் இந்த பர்டிகுலர் வெரைட்டிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட இலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கம்ப்ளீட்டாகவே இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து நல்லாவே ட்ரை கண்டிஷனுக்கும் தாங்கிப்படி வர ஒரு போன்சாய் வெரைட்டி தான். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி சின்ன சின்ன போன்சாய்ஸ் வைக்கணும் அப்படின்னா இது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இது ரொம்ப ஹைட்டாக வர முடியாது இந்த வெரைட்டி. ஒரு சின்ன வெரைட்டியில் நம்ம இதை செட் பண்ண முடியுங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் வச்சுருப்போம். ரூட் ஓவர் ராக்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது கல் மேலே ஒரு செடி வந்தால் எப்படி இருக்கும், அதை வந்து நேச்சரில் இருக்கிறத நம்ம ரெப்ளிகேட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த மெத்தடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே கல் இருக்கும், கல்லுக்கு மேலே அது இது செடி வந்திருக்கும். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸும்பாங்க. ஸோ ஃபைக்கஸ் வெரைட்டிஸில் ரொம்பவுமே யூனிக்கான ஒரு வெரைட்டி. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து போன்சாய் அப்படின்னாலே வந்து ஆலமரம் அரச மரங்கிறது மட்டும்தான் தெரியும். ஏன் அது தெரியுது அப்படின்னா அதோட உருவ அமைப்பு, அந்த விழுதுக வர்றது தான் அதோட அழகே இருக்குங்க.
ஸோ அப்படிப்பட்ட அழகை கொடுக்கக்கூடியதில் இந்த ஆஸ்திரேலியன் ஃபைக்கஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து விழுதுக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம அது எல்லாத்தையும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்த விழுதுகளும் பெரிய விழுதுகளாக இல்லை, ஒரு சில விழுதுகளை மட்டும் விட்டுருக்குறோம். இது த்ரூ அவுட் இது எல்லா பிரான்ச்சஸ்லேயும் நம்ம இலையெல்லாம் வந்து இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா இதில் மெயினாக நம்ம ரூட்டுகளை விட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு போன்சாய் உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஃபைக்கஸ் வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன்சாய் வளர்த்துறதுக்கான ஆர்வம் வந்து இப்போ சமீப நாட்களில் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வந்து நிறைய வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் வந்து அதை பற்றின விழிப்புணர்வு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மரம் வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலி இடம் வேணும். இல்லைனா பொது இடத்துல ஏதாவது ஒரு பக்கம் போய் தான் நீங்கள் மரங்களை வச்சு நீங்கள் பாதுகாக்க முடியும். அது பாதுகாக்கிறதுலையும் நிறைய விஷயம் இருக்குது. ரோடு போடுறதுக்காக வெட்டுவாங்க, பில்டிங் கட்டுறதுக்காக வெட்டுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் ஆசையாக ஒரு மரம் வச்ச மரம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது வெட்டுப்படுது அப்படிங்கும்போது உங்களோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் உங்களோட பால்கனியில் நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு மரம் வளர்த்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் போன்சாய்ங்கிற மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ போன்சாய் அதை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, வளர்த்தணுன்னு ஆசைப்பட்றாங்க. கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். செடியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இதை விற்பனை செய்கிறோம். எல்லாருமே நம்ம போன்சாய் வளர்த்தலாம். செடிகளை நம்ம உண்டாக்கி ஒரு நம்மளோட சுற்றுச்சூழலை வந்து மேம்படுறதுக்கு இது ஒரு சின்ன வகையில் உங்களோட உதவியாகவும் இருக்குங்க. வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.